கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று எனக்கு மிகவும் பிடித்த சிறுகதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இக்கதையின் ஆசிரியர் மனிதர்களின் மெல்லிய உணர்வுகளை மிக அழகாகவும் துல்லியமாகவும் நம் கண்முன்னே படம் பிடித்து காட்டியுள்ளார். உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணினால் கூட இவ்வளவு சிரத்தை இருக்காது போல் இருக்கிறது. விழுந்து விழுந்து செய்கிறீர்களே என்று வேடிக்கையாக பேசினார் ராஜாராமின் மனைவி. ஆமா, பாவம், நல்ல பிள்ளை. நம்ம ஆண்டினா குடியும் குடுத்தனுமா இருப்பதை பார்த்து சந்தோஷப்படலாமே என்றுதான். நாய்க்குட்டி மாதிரி உழைக்கிறான். இந்த காலத்துல யசமான விசுவாசத்தோடு வேலை செய்கிறவன் எவன் இருக்கிறான் என்றார் ராஜாராமன். வேலுவுக்கு கோடம்பாக்கத்திலே கல்யாணம். அது நன்றாக முடிய வேண்டுமே என்று அவருக்கு கவலை. சென்னையில் ஒரு கண்ணாடி கடை வைத்திருந்தார் அவர். மயிலாப்பூரில் அவருக்கு வீடு இருந்தது. வியாபாரி என்றாலும் அவர் தாராள மனசு உடையவர். வீட்டில் இருந்தபடியே டெலிபோன் மூலம் கடையை கவனித்துக் கொள்வார். அங்கே நிர்வாகம் செய்யும் ஊழியரோ மற்றவர்களோ யாரானாலும் அவரிடத்தில் அன்போடு பழகினார்கள். மொத்த வியாபாரி, நல்ல முகராசி உள்ளவர். வருகிற வாடிக்கைக்காரர்களிடம் வேலைக்காரர்களிடமும் அன்பு காட்டி உபசாரம் செய்வார். ஒரு கணம் சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது செய்து கொண்டே இருப்பார். எதையும் திருத்தமாக செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் கோபம் வந்துவிடும். வீட்டில் தச்சன் ஏதோ சில்லறை வேலை செய்வான். அடுத்த மாதம் தச்சு வேலைக்குரிய சாமான்களை வாங்கிவிட்டார். தாமே மரவேலையை செய்யலானார். கண்ணினால் கண்டதை கையினால் செய்து விடுவார். அவர் வீட்டில் தினமும் விருந்துதான். அவர் முருக பக்தர். முருகா என்று சொல்லிக்கொண்டு யார் வந்தாலும் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு விடுவார். அந்த பஜனை, இந்த சபை, இந்த கோயில் என்று தினம்தோறும் அவரிடம் நோட்டை நீட்டுகிறவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் 5ஓ 10ஓ கொடுத்து அனுப்புவார். அவர் வீட்டில் சமையல்காரர்கள் யாரும் நிலைப்பதில்லை. மற்ற வேலைக்காரர்களிடம் அன்பாக பழகும் அவரிடம் சமையற்காரன் நிலைக்கும் ராசி மாத்திரம் இல்லை. அதற்கு 2 காரணம். ஒன்று, அவர் வீட்டுக்கு யார் எப்போது வருவார் என்று தெரியாது. ராத்திரி 9 மணிக்கு ஒரு சாமியார் வருவார். அவருடன் 4 அடியார்கள் வருவார்கள். எல்லோரும் சேர்ந்து 12 மணி வரையில் திருப்புகழ் பாடுவார்கள். அதற்கு மேல் அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டும். பிரசாதம் என்றால் சுண்டல் அல்ல, புளியோதரை, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் எல்லாம் வக்கணையாக இருக்க வேண்டும். மற்றொன்று, சாப்பாட்டு விஷயத்தில் நொட்டை சொல்வதற்கு துரை அஞ்சவே மாட்டார். இதில் உப்பு இல்லை, காரம் இல்லை, உங்க தாத்தா விட்டு சரக்கா, இன்னும் கொஞ்சம் தாராளமாக நெய் விடக்கூடாதா என்று இறைவார். இந்த 2 காரணங்களாலும் சமையல்காரன் சலித்து போய் 4 மாசம் இருந்துவிட்டு போய்விடுவான். போனால் என்ன, அவரே சமையல் செய்வார். அவருக்கு தெரியாத தொழிலே இல்லை. எந்த தொழிலும் அவருக்கு அகௌரவமானது அன்று. அவரிடம் வேலு 15வது பிராயத்தில் சேர்ந்தான். அவன் பேரை கேட்டபோதே அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். முருக பக்தர் அல்லவா. முதலில் தோட்ட வேலை செய்தான். அவர் வீடு சின்னதும் அல்ல, பெரியதும் அல்ல. சுற்றி பூச்செடிகளும் காய்கறியும் போட்டிருந்தார். வேலு கொத்துவான், தண்ணீர் பாய்ச்சுவான், குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுவான். எந்த சில்லறை வேலையும் செய்வான். கடையில் இருந்து வரும் கடிதங்களை ஒழுங்குபடுத்தி வைப்பான். மேசையை துடைத்து சுத்தமாக வைப்பான். நாளடைவில் டெலிபோனில் கூப்பிடுபவர்களுக்கு பதில் சொல்லவும் கற்றுக்கொண்டான். அவனுக்கு 2 வேளை சாப்பாடு கிடைக்கும். காப்பி தண்ணியும் உண்டு. சம்பளத்தில் பாதி கையில் கிடைக்கும். பாக்கி பாதியை அவன் பேரில் பாங்கியில் போட்டிருந்தார் ராஜாராம். அவனுக்கு நன்றாக எழுத படிக்க தெரியும். 7வது வகுப்பு வரையில் வாசித்தவனாம். வீட்டு பிள்ளையைப் போல இருந்து வந்தான் வேலு. எப்போதும் நிழல் போல தொடர்வான். எங்கே போனாலும் ராஜாராமுக்கு அவன் மெய்காப்பாளனைப் போலவே இருப்பான். ராஜாராம் கார் வாங்கினார். வேலுவை கார் ஓட்ட பழகி கொள்ள சொன்னார். அவனையே கார் ஓட்டியாக வைத்துக் கொண்டார். இப்போது வேலுவுக்கு வயது 25. அவரிடம் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. காரை நன்றாக ஓட்ட தெரிந்து கொண்டிருக்கிறான். சில்லறை ரிப்பேர்களை கூட செய்வான். வேலு இப்போது பெரிய டிரைவர் ஆகிவிட்டான். ஏதாவது கம்பெனியில் வேலைக்கு போனா என்றால் 200 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் என்பார் ராஜாராம். அவன் சிரித்து கொள்வான். உனக்கு வேறு வேலை கிடைத்தால் தாராளமாக போகலாம், நான் தடையாக நிற்க மாட்டேன் என்பார். போங்கள் எசமான் என்று போலி கோபம் காட்டுவான் அவன். அவனுக்கு இப்போது கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார் ராஜாராம். அவன் பேரில் இருந்த பணத்தில் கொஞ்சம் வாங்க சொல்லி தாம் பாக்கி பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைத்தார். அவன் மாமனார் மாமியார் கோடம்பாக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் வீட்டோடு அவன் இருக்கட்டும் என்பது ராஜாராம் அபிப்பிராயம். தினமும் சைக்கிளில் வீட்டுக்கு போகலாம் என்று திட்டம். இப்போதெல்லாம் வேலு தோட்ட வேலை செய்வதில்லை. அதற்கு வேறு ஆள் வைத்தாகிவிட்டது. கார் வாங்கினதற்காக வேலை மீதியாயிற்றா, வேலை மீதியின்மையால் கார் வாங்கினாரா தெரியாது. எப்போதும் சுற்றுவதுதான் வேலை. அந்த கம்பெனி, இந்த ஆபீஸ் என்று தினம் காரில் ராஜாராம் சுற்றுவார். மனைவி மக்களுடன் வாரத்துக்கு 2 முறை எங்கேயாவது கோயிலுக்கு போய் வருவார். இன்ன நேரம் வெளியில் போவார் என்ற திட்டமில்லை. 24 மணி நேரமும் காத்திருக்க வேண்டும். வேலு கார் ஓட்டத் தொடங்கியது முதல் சம்பளம் உயர்ந்தது. கல்யாணம் பண்ணி கொண்ட பிறகு பின்னும் உயர்ந்தது. ஆனால்
எல்லாம் தெரிந்தவர்களுக்கு முக்கியமான காரியங்கள் தெரிவதில்லை என்று பேச்சை ஆரம்பித்தாள் ராஜாராமின் மனைவி. இன்றைக்கு எந்த விஷயத்தில் எனக்கு முட்டாள் பட்டம் கட்டப் போகிறாய் என்று கேட்டார் ராஜாராம். வேலு விஷயத்தில்தான். வேலு விஷயமா? அவனுக்கு இப்போதுதானே செலவு செய்து கல்யாணம் பண்ணி வைத்தேன். சம்பளமும் கூட கூட போட்டிருக்கிறேனே. அவனுக்கு என்ன குறை? அவனுக்கு அல்ல, அவளுக்கு. அது யார் அவள்? அவளை கட்டிக்கொண்டானே அந்த பெண்க்கு. ராஜாராம் தன் மனைவியை கூர்ந்து பார்த்தார். சொல்லுவதை தெளிவாக சொல் என்றார். நேற்று அந்த பெண் இங்கே வந்திருந்தாள். நவராத்திரி குழுவை பார்க்க வந்தேன் என்றாள். பிறகு யோகக்ஷேமம் விசாரித்தேன். அவள் மனசுக்குள் இருப்பது குறிப்பாக எனக்கு தெரிந்தது. வேறு எங்கேயாவது கணவன் வேலைக்கு போக வேண்டும் என்று இருக்கிறதோ அவளுக்கு என்று ராஜாராம் கேட்டார். அவசரப்படாமல் கேளுங்கள், சொல்கிறேன். அம்மா, எனக்கு உங்க வீட்டோடவே ஒரு குடிசை போட்டு தந்துடுங்களேன். நான் இங்கேயே வந்து விடுறேன். உங்க வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறேன் என்றாள். அவள் தகப்பன் ஏதாவது சொன்னானா என்று கேட்டேன். அவள் பேச்சில் உண்மையை வெளியிடவில்லை. நானும் பெண்தானே, தெரிந்து கொண்டேன். தெரிந்ததை சட்டென்று சொல் என்றார் ராஜாராம். வேலுவுக்கு கல்யாணம் செய்து வைத்தீர்கள். அது நல்ல காரியம்தான். கல்யாணம் பண்ணுவதற்கு முன்னால் அவன் ராத்திரியும் பகலும் இங்கேயே கிடந்தான். அப்போதெல்லாம் அப்படி இருந்தது சரிதான். இப்போது அவனுக்கு ஒரு பெண்டாட்டி வந்து விட்டாள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் 12 மணி 1 மணி என்று ராத்திரியில் அவனை வீட்டுக்கு அனுப்புகிறீர்கள். ஆரி அவளாக போன சாப்பாட்டை அவனுக்கு போட வேண்டியிருக்கிறதாம். இதை சொல்லி குறைப்பட்டு கொண்டாள். அவன் சில நாட்களில் இங்கேயே தங்கிவிடுகிறானாம். அங்கே சோறு வீணாகி விடுகிறதாம் என்றாள். இப்போது ராஜாராம் புன்னகை பூத்தார். 2 நாள் சென்றன. ராஜாராம் வேலுவிடம், வேலு, நான் கார் ஓட்ட கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றார். கற்றுக்கொள்ளுங்கள் எசமான், உங்களுக்கு எதுதான் வராது என்றான் வேலு. அன்றைக்கு வந்தானே சின்னசாமி, அவனை தினமும் ராத்திரி வர சொல்லியிருக்கிறேன். அவன் கற்றுத்தருவான். கொஞ்சம் பழகினால் பகல் நேரத்தில் உன்னிடம் கற்றுக்கொள்கிறேன். ஏன், நானே கற்றுத்தருகிறேனே என்றான் வேலு. பகலெல்லாம் ஒழித்துவிட்டு ராத்திரி மகாலத்தில் உனக்கு வேலை வைக்கலாமா? மறுநாள் முதல் ராஜாராம் கார் ஓட்ட கற்றுக்கொள்ளலானார். விரைவிலேயே கற்றுக்கொண்டார். இப்போது அவரே நன்றாக விடலானார். வேலுவை அருகில் வைத்துக்கொண்டு காரை அவரே ஓட்டினார். குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு போய் விடுவது, அம்மாவை கோயிலுக்கு அழைத்து சென்று வருவது, இப்படியான காரியங்களுக்கு வேலு காரை விட்டு கொண்டு போய் வருவான். ராஜாராமுடன் போகும்போதெல்லாம் பெரும்பாலும் காரை அவரே ஓட்டுவார். அதோடு அவர் மற்றொரு காரியமும் செய்தார். சரியாக மணி 7 அடித்ததானால், நீ வீட்டுக்கு போ என்று சொல்லிவிடுவார். அதற்குள் என்ன அவசரம், நான் இருந்து விட்டு போகிறேன் என்பான். இல்லை, எங்கேயாவது போனால் நானே போய் வருகிறேன். எனக்குத்தான் நன்றாக ஓட்டத் தெரிந்து விட்டதே என்பார். இப்போதெல்லாம் பகலில் கூட ராஜாராம் வண்டியை தனியே எடுத்துக்கொண்டு சென்றார். வேலு அவர் வீட்டில் ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருப்பான். மாலை 7 மணி அடித்தால் வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்பது அவனுக்கு கண்டிப்பான உத்தரவு. வேலுவின் மனைவி கருவுற்றிருக்கிறாள் என்ற செய்தியை கேட்டு ராஜாராம் மனைவிக்கு அளவற்ற மகிழ்ச்சி. ஜாக்கிரதையாக இருக்க சொல், யாராவது டாக்டரிடம் கொண்டு போய் காட்டு என்பாள். எங்க மாமியாரை விட பெரிய டாக்டர் யாரும் இல்லையம்மா என்பான் அவன். சில நாட்களாகவே வேலுவுக்கு முகத்தில் பொலிவு இல்லை. உள்ளூர் அவனை ஏதோ வேதனை அரித்து கொண்டிருந்தது. ராத்திரியும் பகலும் ராஜாராமுடன் நிழலை போல இருந்த வேலு சில சமயங்களில்தான் அவரோடு சென்றான். மாலை 7 அடித்ததும் வீட்டுக்கு போவான். கருவுற்றிருந்த வேலுவின் மனைவி ஒரு நாள் ராஜாராம் வீட்டுக்கு வந்து விட்டு போனாள். அன்றிரவு ராஜாராமிடம் அவர் மனைவி பேசினாள். கொஞ்ச நாட்களாகவே வேலு உற்சாகமில்லாமல் இருக்கிறானே, நீங்கள் கவனித்தீர்களா? இன்று என்ன புதிய வழக்கு தொடுக்கப் போகிறாய் என்று கேட்டார் ராஜாராம். மனிதர்களுடைய மனசை நினைக்கும் போது விசித்திரமாக இருக்கிறது என்றாள் அவர் மனைவி. என்ன விசித்திரத்தை கண்டுவிட்டாய்? நீங்கள் வேலுவை வேலையை விட்டு நீக்கப் போகிறீர்களாமே. ராஜாராம் நிமிர்ந்து உட்கார்ந்து அவளை விழித்து பார்த்தார். என்ன உளறுகிறாய் என்று கேட்டார். அதில் கோபத்தின் நிழல் இருந்தது. இன்று அந்த பெண் வந்திருந்தாள். அவள் ஒரு பாட்டம் என்னிடம் அழுதாள். அவளை தேற்றி அனுப்பினேன். என்ன விஷயம்? நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கொண்டு விட்டீர்களாம். வேலுவின் உதவி உங்களுக்கு தேவையில்லையாம். அவனை வேறு எங்காவது வேலைக்கு போகும்படி முன்பே சொன்னீர்களாம். இப்போது அவனுக்கு வேலையே கொடுக்காமல் தண்டத்துக்கு சம்பளம் தருகிறீர்களாம். என்றைக்காவது ஒரு நாள், இங்கே உனக்கு வேலை இல்லை, எங்காவது போ என்று சொல்லப் போகிறீர்களாம். இதை நினைத்து நினைத்து அவன் வேதனைப்பட்டு சாகிறானாம். இந்த பிள்ளை வயிற்றில் வந்ததிலிருந்து ஒன்றும் சுகமில்லையம்மா. பழையபடி தோட்ட வேலை செய்து கொண்டாவது இருப்பேனே என்று அவர் அழுகிறார். நீங்கள் தான் ஐயாவிடம் சொல்லி எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அழுதாள். அவனை அனுப்பிவிட வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் உண்டா? நான் அவனுடைய நன்மைக்காகத்தான் கார் ஓட்ட பழகி கொண்டேன். 7 மணிக்கு வீட்டுக்கு போடா என்று சொன்னேன். அவன் எப்போதும் கார் ஓட்டின போது அவள் வந்து அழுதாள். அவனுக்கு சௌகரியமாக அதிக வேலை கொடுக்காமல் நான் கார் ஓட்டும் போதும் அவள் அழுகிறாள். அவன் நம் வீட்டு பிள்ளை, அவனை நான் அனுப்புகிறதாவது என்றார் சிரித்துக்கொண்டே. 1 வாரம் கழித்து ராஜாராம் வேலுவுக்கு ஒரு புது உத்தரவு போட்டார். பகல் முழுவதும் நீதான் கார் ஓட்ட வேண்டும். எனக்கு அழுத்து விட்டது.
வழியிலேயே குறுக்கே போகிற கிழவியையும் எதிரே வருகிற வண்டியையும் முன்னே போகிற லாரியையும் சபித்துக்கொண்டே கார் ஓட்ட வேண்டியிருக்கிறது. போதும் இந்த வேலை. இனிமேல் கார் உண்டு, நீயுண்டு. நீ எங்காவது ஓட்டி கொண்டு போனால் நான் வருகிறேன். எசமான். வேலுவுக்கு பேச்சு வரவில்லை. ஆனாலும் எனக்கு பழக்கம் விட்டு போகக்கூடாது பார். ராத்திரி எங்கேயாவது அவசரமாக போக வேண்டுமானால் நானே ஓட்டிக்கொள்கிறேன். அப்போது மாத்திரம் காரை என்னிடம் கொடுக்க வேண்டும். என்ன, உனக்கு சம்மதமா என்றார். எசமான். அவன் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவருக்கு தெரியாமல் துடைத்து கொண்டான். கதை பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி.